தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா. அதோட தமிழகத்துல சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு போய்விட்டது. உண்மைதானே? சிறுமி முதல் முதியோர் வரைக்கும் பாதுகாப்பு இருக்குதா? இல்ல இல்ல. இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை அமோகமா நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு கூட முதலமைச்சர் சொல்றார், போதைப் பொருளை கட்டுப்படுத்திட்டு. எங்க கட்டுப்படுத்துறீங்க? டன்னு கணக்கில் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. கஞ்சாவை பத்திரிகை திறந்தா, ஊடகத்தை திறந்தா இங்க கஞ்சா பிடிபட்டது, இங்க போதைப் பொருள் பிடிபட்டது என்ற செய்தி தான் அதிகமாக வந்துகிட்டு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டிலே தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. நாங்கள் ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்தோம், பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தோம், சட்டமன்றத்தில் இன்றைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு நேரடியாக கொண்டு வந்தோம். தமிழகத்திலே போதைப் பொருள் விற்பனை அதிகமாக இருக்கின்றது, கடுமையான நடவடிக்கை எடுங்கள். இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கடுமையாக இந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் என்று எச்சரித்தோம். அப்பெல்லாம் இந்த முதலமைச்சர் இந்த நடவடிக்கை எடுக்கல. இப்பொழுது தமிழகத்தில் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை வந்துவிட்டது. ஆக இன்றைக்கு முதலமைச்சர் பேசுகிறார், தொலைக்காட்சியிலே பேசுகிறார், இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று. நாங்க முதல்ல இதைத்தாங்க சொன்னோம். நாங்க சொன்ன போதே நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த நிலைமைக்கு தமிழ்நாடு வந்திருக்காது. இன்றைக்கு அவர்கள் போதைக்கு அடிமையாகி சீரழிந்து போன நிலையில் வந்து விட்டார்கள். இனி நீங்க பேசி என்ன பிரயோஜனம்? அது மட்டுமல்ல, துணை முதலமைச்சர் வேற போதை உறுதிமொழி எடுக்கிறாங்க. போதைப் பொருளை தடுப்பதற்கு உறுதிமொழி எடுக்கிறார். எப்போ எல்லாம் கெட்டு முடிஞ்ச பிறகு இன்றைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இந்த போதையை பற்றி பேசுகின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்குது தமிழகத்தில். இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இன்றைக்கு இந்த போதைக்கு அடிமையானவர்கள் தான் எங்க பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. பத்திரிகையில், ஊடகத்தில் வருகின்ற அதிகமான செய்தி இந்த செய்தி தான் பார்க்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தில் அடியோடு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வழங்கிட்ட பொழுதுதான் இதையெல்லாம் சரி செய்ய முடியும். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற வரை இந்த நாட்டில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்தமாக மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை. ஏன் காவல்துறையிற்கே பாதுகாப்பு இல்லை, காவல்துறை அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லை, காவலருக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு அண்மையில் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் பகுதியில் இன்றைக்கு அண்ணன் தம்பி 2 பேர் ஒரு தோட்டத்தில் தகராறு நடக்குது. உடனே காவல் உதவி ஆய்வாளருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அவர் அதை தடுத்து நிறுத்துவதற்கு அந்த தோட்டத்துக்கு செல்கிறார். பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும் போதே ஒருவர் அவரை கத்தியால் தலையில வெட்டி கழுத்து அறுத்துட்டார். யாரு? எஸ்ஐக்கே இப்படிப்பட்ட நிலைமை. அவர்களுக்கு பாதுகாப்பதற்கு இனிமேல் ராணுவத்தான் கொண்டாடுவாங்க. தமிழ்நாட்டில் மக்களை எங்க போய் காவல்துறை பாதுகாக்க போகுது? உண்மைதானே? இன்றைக்கு 6 மாதத்தில் 6 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 6 மாசத்துல 6 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை வருவதற்கு காரணம் இந்த அரசாங்கம் செயலிழந்த அரசாங்கமாக இன்றைக்கு இருக்கின்ற காரணத்தினால தான் இந்த நிலைமை தமிழகத்தில் ஏற்பட்டு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா.